கொளத்தூர் தொகுதியில் எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு எவ்வளவு பேர் இருந்தார்கள், பின்பு எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்று பார்க்கலாமா? எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு 2,90,000 பேர் வாக்காளர்கள் இருந்தார்கள். நம்ம ஸ்டாலின் சார் நிற்கின்ற தொகுதி அது. எஸ்ஐஆர் பணிக்கு பின்பு இறுதி வாக்காளர் பட்டியலில் 2,07,000 பேர் தான் இருக்காங்க. நீக்கப்பட்டவர்கள் 83,000 பேர். இது சும்மா இல்லைங்க, 29% பேர் நீக்கப்பட்டுள்ளாங்க. இந்த 29% பேரில் தான் கள்ள ஓட்டுகள் பதிவாகியிருக்கின்றன என்று நான் ஆணித்தரமாக குற்றச்சாட்டுகளை வைக்கின்றேன். இதற்கு காரணம் இல்லாமல் இல்லைங்க. 29% பேர் தான் அங்கே இல்லாத ஆட்கள். அவங்க பேர்லேயும் வாக்கு விழுந்ததுனால தான் ஸ்டாலின் சார் அமோகமான வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. மீதி டீட்டெயில்ஸ்லாம் நாளைக்கு வந்துன்னு தான் இருக்க போகுது. அடுத்தது 1000 விளக்கு தொகுதியில் எஸ்ஐஆர் பணிக்கு முன்பு 2,38,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. எஸ்ஐஆர் பணி முடிந்த பிறகு இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,53,000 பேர் தான் இருக்காங்க. நீக்கப்பட்டவங்க மட்டும் 84,000 பேர். இது சும்மா இல்லைங்க, இருக்கிறதுலே அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளாங்க. 35% பேர் நீக்கப்பட்டுள்ளாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? இப்போ சார் பணி எஸ்ஐஆர் வேண்டாம், சிறப்பு வாக்காளர் திருத்த பணி செய்யக்கூடாதுன்னு ஸ்டாலின் சார் ரொம்ப உளறி கூவிக்கிட்டு இருந்தார்ல, அவர் கூவதுக்கு ரீசன் தெரியுதுங்களா? இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பேரில் தான் அவங்க ஆணித்தரமாக சொல்கிறேன். இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பேரில் தான் அவங்க கள்ள ஓட்டு போட்டாங்க, திமுக கள்ள ஓட்டு போட்டதுன்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இல்லைனா எஸ்ஐஆருக்கு எதிராக ஏன் ஸ்டாலின் வகையாராக்களும் எதுக்கு கூவ வேண்டும்?